தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுத்து இறைவனுடைய அருளை பெற்றுக் கொள்வதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகத்தை தர வேண்டும், நம்முடைய குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதித்து பாதுகாக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்பதோடு இறைமகன் இயேசு எம்மாவுஸ் செல்லுகின்ற வழியிலே தன்னுடைய சீடர்களை சந்திக்கின்றார். வழியிலே நடந்து செல்லுகின்ற பொழுது சீடர்களை சந்தித்து அவர்கள் இறை அனுபவத்தை பெறுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்கின்றார். இறை அனுபவத்தை பெற்ற சீடர்கள் இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று அறிக்கையிட தொடங்குகின்றார்கள். இறை அனுபவம் அல்லது இயேசு அனுபவம் நம்மை இந்த உலகத்திலே மனிதர்களாக வாழ்வதற்கு தூண்டுகிறது. அதே வேளையில் இறைவனை இந்த உலகிற்கு அறிக்கையிடுவதற்கு, இறைவனுக்கு சான்று பகர்வதற்கு நம்மை அழைக்கிறது. நாம் இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்களாக நம்மை மாற்றுவோம். இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இறைவனிடத்திலே தொடர்ந்து மன்றாடுவோம். நாம் அனைவரும் தகுதியோடு இந்த பலியிலே கலந்து கொள்வதற்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே மனதுள்ளோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலாம் மாட்சிமைக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராய இறைவனே, இணையில்லா விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவர், தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாய் ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாய் ஜெனித்த மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்கப்பட்ட இளமை உணர்வுடன் உம்மக்கள் என்றும் மக்களிப்பார்களாக. அதனாலும் சொந்த மக்கள் என்ற ஆட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 14 மற்றும் 22 முதல் 33 வரை உள்ள இறைவசனங்கள். பெந்தெகோஸ்த் என்னும் நாள் வந்த போது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத் இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே.
அறிந்தபடியும் தம் முன்னறிவித்துள்ளபடியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்ட மரியாதை மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையில் நின்று விடுவித்து உயிர்த்தெழ செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியால் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது: நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேறுவதை கொள்கின்றது. என் நாம் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். தூயவனை படுகொலியை காண விட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறித்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். அவரது உடல் படுகொலியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்கின்ற
பார்க்கிறவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்றி உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன் குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடமிருந்து நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதின செய்தி பிரிவு 24 13 முதல் 35 முடியுள்ள இறைவார்த்தைகள். வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறு இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும்
மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாக உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டுக் கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எம்மாவு அனுபவம் சீடர்களுடைய வாழ்விலே மிக முக்கியமான அனுபவமாக இது பார்க்கப்படுகிறது. அதை போன்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த எம்மாவு அனுபவத்தை பெற வேண்டும். இந்த எம்மாவு அனுபவத்தின் மூலமாக இறைவனை இந்த உலகிலே பறைசாற்றுகின்றவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதைத்தான் இறைவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இயேசுடைய உயிர்ப்புக்கு பின் இதை முதல் வாசல் நமக்கு முன்வைப்பதை போன்று தூய ஆவியை பெற்றுக்கொண்ட திருத்தூதர்கள் தாங்கள் வாழ்ந்த நாட்டிலே முதலாக இயேசு உண்மையாக உயிருடன் எழுப்பப்பட்டார், அவரிலே நம்பிக்கை கொள்ளுங்கள் என்ற அழைப்பை விடுக்கின்றார்கள், போதிக்கின்றார்கள், நற்செய்தியை பறைசாற்றுகின்றார்கள். இவ்வாறு சாதாரண மக்களாக ஒன்றுமே தெரியாமல் இருந்த இந்த சீடர்கள் எப்படி இந்த நற்செய்தியை, அதிலும் குறிப்பாக தலைமை குருக்கள் யூத சங்கத்திடத்திலும் எல்லாம் ஆற்றலோடு நிற்பதற்கு, தைரியத்தோடு நிற்பதற்கு ஆற்றலை பெற்றுக் கொண்டார்கள், பதில் சொல்வதற்கான ஞானத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பது உண்மையிலே நமக்கு வியப்பை தருகிறது. அப்படி என்றால் அது இயேசுவோடு அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம் தான் அவர்களை வழிநடத்தி கொண்டே இருக்கிறது. அப்படி சீடர்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எப்படி இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நற்செய்தியை மையமாக வைத்து நாம் இந்த சிந்தனையை பெற்றுக் கொள்ளலாம். முதலாவதாக இந்த 2 சீடர்களும் எம்மாவு செல்லுகின்ற பாதையிலே வழிநடுகிலும் அவர்கள் ஒருவரோடு விவாதிப்பதை பார்க்கின்ற பொழுது அவருடைய வார்த்தையிலே ஒரு ஏமாற்றம் தெரிகிறது. என்ன ஏமாற்றம்? இயேசு இந்த அவருடைய நாட்டை மீட்பார், அவருடைய இனத்தை பாதுகாப்பார், அவர்களுக்கு நல்வாழ்வு தருவார் என்ற எதிர்பார்ப்பு அவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இயேசுவினுடைய இறப்போடு முடிந்து போய்விடுகிறது. இனிமேல் ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஏமாற்றம் அவர்கள் மத்தியில் இருக்கிறது. அந்த ஏமாற்றம் விரக்தியாக மாறுகிறது. அந்த விரக்தியினுடைய வெளிப்பாடாக அவர்கள் எருசலேமை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள். எதை காட்டுகிறது என்றால், அடையாள முறையிலே அது அவர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு மீண்டும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. பழைய நிலையை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படி அவர்கள் சென்று கொண்டிருப்பது சரியில்லை என்பதைத்தான் இறைவன் பார்க்கின்றார். அவை வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருந்து கொண்டே இருக்கிறது. எதையோ எதிர்பார்த்து அது நடக்காமல் போகின்ற பொழுது நாமும் விரக்தி அடைந்து விடுகின்றோம். இந்த சீடர்களை போன்று இனி ஒன்றுமே இல்லையே என்பதைத்தான் நாமும் எதிர்கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக
எப்படி வாழ்ந்தால் என்ன, எப்படி போனால் என்ன என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுகின்றோம். ஆனால் எதிர்பார்ப்பு நாம் எதிர்பார்ப்பதை போன்று கடவுள் எதிர்பார்க்கவில்லை என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசு அவர்களோடு பயணத்திலே சேர்ந்து கொள்ளுகின்றார், உடன் பயணிக்கின்றார். அவர்களால் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர் அவர்களை அறிவிலிகளை என்று சொல்லுகின்றார், மந்த புத்தி உள்ளவர்கள் என்று அழைக்கின்றார். ஆனாலும் அது அவர்களுக்கு கோபத்தை உண்டாக்கவில்லை. ஒருவேளை இன்றைக்கு நம்மை ஒருவர் முட்டாள் என்று சொன்னால், அறிவிலி என்று சொன்னால் கோபம் வரலாம் எளிதாக. ஆனால் இந்த சீடர்கள் அவ்வளவு விரக்தியில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிதாக படவில்லை. ஆகவே அவர்கள் கவலைப்படாமல் அந்த மனிதர் என்ன சொல்லுகிறார் என்பதற்கு செவி கொடுக்கின்றார்கள். இப்பொழுது அங்கே ஒரு உண்மையை பார்க்க முடிகிறது. இயேசு அவர்களுக்கு மறைநூலை தெளிவாக்குகின்றார். நாம் வைத்திருக்கக்கூடிய விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்குகள் ஒவ்வொருவராக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லி மெஸ்ஸியா இப்படித்தான் பாடுபட்டு உயிர்த்தெழ வேண்டும் என்பதை அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். அங்கே அவர்களுக்கு மண்டையிலே ஒரு அடியை கொடுக்கிறார். எப்படி என்றால், அவர்களே சொல்லுகின்றார்கள், காலையிலே கல்லறைக்கு சில பெண்கள் சென்றார்கள், எங்களோடு இருந்தவர்களும் சென்றார்கள். கல்லறையிலே அவருடைய உடலை காணவில்லை, வானதூதர்களை கண்டார்கள், அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் என்று பெண்கள் சொன்னதாக அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். அவ்வாறு வெளிப்படுத்துகின்ற பொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு அவநம்பிக்கை இருக்கிறது. இயேசுடைய வார்த்தையை அவர்களால் நம்ப முடியவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முதலிலே நாம் ஏமாற்றம் பற்றி பார்த்தோம். ஏமாந்து போய்விட்டார்கள், எதிர்பார்ப்பு இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது நம்பிக்கையே இல்லாமல் போய்விட்டது. ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். இயேசு இந்த இரண்டையுமே கண்டிக்கின்றார். அவை மெஸ்ஸியா இப்படி துன்பங்களை பட்டு உயிர்த்தெழ வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெளிவாக்குகின்ற பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்ளுகின்றார்கள். இப்பொழுதுதான் நம்முடைய இந்த நிகழ்வுடைய திருப்பமே அமைந்திருக்கிறது. எப்பொழுது இயேசு அவர்கள் கண்டுகொள்ளுகின்றார்கள்? அப்பத்தை பிட்கின்ற பொழுது, அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் கண்டுகொள்ளுகின்றார்கள். இதுதான் நற்கருணை. திருப்பலி நற்கருணை கொண்டாட்டம் என்று நாம் சொல்கின்றோமே, நற்கருணையிலே இறைவனை கண்டுகொள்ள முடியும், நற்கருணை கொண்டாட்டத்திலே இறைவனை கண்டுகொள்ள முடியும். இறைவன் அங்கே உண்மையாகவே பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை நாம் இதிலிருந்து உணர்ந்து கொள்ள முடியும். அங்கேதான் இறை அனுபவத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். வழியிலே இறை வார்த்தையால் தாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா அனுபவத்தையும் ஒட்டுமொத்தமாக நிறைவு செய்யும் விதமாக இந்த திருப்பலி கொண்டாட்டம், நற்கருணை கொண்டாட்டம், இந்த அப்பம் பிட்குதல் நிகழ்வு அமைகிறது. இயேசுவை கண்டுகொள்ளுகின்றார்கள். அவர் மறைந்து போய்விட்டாலும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா என்றுதான் கேட்கிறார்கள். மறைநூலை அவர் தெளிவாக்குகையில் நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா? அப்படி என்றால் இன்றைக்கு இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளங்கள் பற்றி எரிய வேண்டும். நம்முடைய உள்ளங்கள் பற்றி எரியவில்லை என்றால் மந்த புத்தியோடு நாம் இருக்கின்றோம், அறிவிலிகளாக நாம் இருக்கிறோம். இறைவன் உயிர்த்தெழுந்து நமது மத்தியிலே செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக நாம் மாறி இருக்கிறோம் என்பதைத்தான் அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த எம்மாவு செல்லுகின்ற சீடர்கள் இறை அனுபவத்தை தாங்கள் செல்லுகின்ற வழியிலே இயேசுவை சந்தித்த போது பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டதனுடைய விளைவு அந்த இரவே அவர்கள் மீண்டும் எருசலேமுக்கு திரும்புகிறார்கள். மற்ற சீடர்களோடு தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். எல்லாரையும் உற்சாகப்படுத்துகின்றார்கள். அடுத்த பணிக்காக தங்களை தயார் செய்வதற்காக காத்திருக்கின்றார்கள். இதுதான் உண்மையான இறை அனுபவம். இறை அனுபவம் ஒருபோதும் ஒரு மனிதனை வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்காது. இறை அனுபவம் ஒருபோதும் ஒரு மனிதனை இந்த உலகத்தினுடைய பிடியிலே வைத்திருக்க முடியாது. இறை அனுபவம் ஒரு மனிதனை இறைவனை பற்றி அறிக்கையிடுவதற்கும் இறைவனுக்கு சான்று பகர்வதற்கும் அவனை வெளியே அழைத்து வருகிறது. அதுதான் உண்மையான இறை அனுபவம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் பல வேளைகளிலே எதையோ எதிர்பார்த்து ஏமாந்து போய்விடுகிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பு சரியான எதிர்பார்ப்பு தானா என்பதை நாம் முதல்ல ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இறைவன் நமக்கு எதை நமக்கு வைத்திருக்கிறார்? இறைவன் நம்மிடத்திலே வைத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்ன, நமக்கு எதை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அதே வேளையிலே
இந்த சீடர்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்ப மறுத்தார்கள். அவருடைய வார்த்தைகளை அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளாதால் நாம் இறைவனுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுப்போம். அவ்வாறு முழுமையாக புரிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் நம்முடைய உள்ளங்கள் பற்றி எரியும். அவ்வாறு பற்றி எரிகின்ற பொழுது நாம் இறை அனுபவத்தை பெற்ற மனிதர்களாக மாறுகின்றோம். அதே வேளையிலே நற்கருணை கொண்டாட்டத்திலே நம்பிக்கையோடு பங்கெடுப்போம். இறை அனுபவத்தை தருகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக அது அமைகிறது. அந்த இறை அனுபவத்தை பெற்று தொடர்ந்து இந்த உலகிலே முதல் வாசகத்திலே பேதுரு இந்த மக்களுக்கு நற்செய்தியை பறைசாற்றுவதை போன்று நம்முடைய வாழ்க்கையால் நற்செய்திக்கு சான்று பகிர்கிற மக்களாக வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். அதற்கான அருளை தொடர்ந்து இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதன் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளே எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நாம் அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி இறைவனுடைய பாதத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே ஜெபிப்போம். வல்லமை நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மகன் இயேசுவினுடைய கல்வாரி பலியிலே பங்கெடுத்து நற்கருணை விருந்திலே பங்கெடுக்க இந்த வாய்ப்பை தந்தமைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்ற ஆண்டவரே, இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கின்றோம். சிறப்பாக இந்த உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து நம்முடைய மக்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று உம்மிடத்திலே ஜெபிக்கின்றோம், ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய குடும்பங்களை ஆசிர்வதியும், பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். எங்களுடைய குடும்பங்களிலே அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும். எங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஒன்றுபட்ட உள்ளத்தோடு வாழ்வதற்கு அருள் தாரும். எங்களுடைய குடும்பங்களுக்காக உழைக்கக்கூடிய பெற்றோர்களை ஆசிர்வதியும், உடன் பிறந்தோரை ஆசிர்வதியும். இன்று இந்த நோய் தொற்றினால் யாருமே வெளியில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தருளும். நாங்கள் உம்மீது கொண்ட நம்பிக்கையை இழக்காமல் இருப்பதற்கு எங்களுக்கு அருள்தான். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளெல்லாம் நல்லவர்களாக வாழ்வதற்கு, நல்ல முறையில் படிப்பதற்குமான ஞானத்தை தான். எங்களுடைய குடும்பத்திற்காக வெளியூர்கள் வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய எங்களுடைய பெற்றோர்கள் உடன்பிறப்புகளை நீர் ஆசிர்வதியும். நல்ல உடல்நலத்தோடு அவர்களை பாதுகாத்தரணும். நோயாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அனைத்து நோயாளர்களையும் தொட்டு ஆசிர்வதித்து குணப்படுத்தும். குறிப்பாக கோவிட்-19 நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நீர்தாமே தொட்டு ஆசிர்வதித்து குணப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், நெருக்கடிகள், கடன் தொல்லை பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தாரும். உமது வல்லமையால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்படும். சிறப்பாக இறை அனுபவத்தை பெற்ற மக்களாக
இறை வார்த்தை வாசித்து உள்ளம் பற்றி எரிகின்ற மக்களாக அதன் மூலம் ஒரு வார்த்தை இந்த மண்ணிலே போதிக்கவும் வாழ்ந்து காட்டவும் எங்களுக்கு தேவையான வல்லமையும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக எங்களுடைய பங்கு சமூகத்தை ஆசிரி பங்கு சமூகத்துடைய அனைத்து குடும்பங்கள் எங்களோடு வாழக்கூடிய ஏனைய மக்கள் இந்த உலகம் முழுவதையும் நீர் ஆசீர்வதித்து தற்போது எங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நோயின் தாக்குதலிலிருந்து பாதுகாத்து நாங்கள் அனைவரும் நல்ல உடல்நல சுகத்தோடு நலமோடு வாழவும் தொடர்ந்து எங்களுடைய அன்றாட நிகழ்வுகளை நாங்கள் செய்வதற்குரிய எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் நீர்தாமே ஏற்படுத்தி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார்.
பலியால் அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் ஊர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கு கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு பணிபுரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் உங்களும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு என்னை கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெரோம்தாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தது. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவோர்ந்து திருமுக ஒளியின் வெளியேற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவரில் முகவந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வு பங்குள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து பரபருள உம்மை மன்றாடும். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் துன்பங்கள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்களுடைய வாழ்க்கையில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துவதற்கு சொன்னீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் நாங்கள் அனைவரும் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியை ஒற்றுமை நிறைவான வாழ்வையும் வழித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, சில அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமம்.
இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னை சிலுவையில் பலியாக தந்தார் இறைவன். இவர் தருகிற அன்பு விருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். அவர் அப்பத்தை பிடும்போது சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டுணர்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவன் என்றும் உடனிருக்கின்றார்.